இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளை கூட நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது நாளும் என்ன வார்த்தையை கொடுப்பேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த வேளையிலே தேவன் இந்த நாளும் என்னதை குறித்து பேசும்படியாக சொன்னால் அபிஷேகத்தை குறித்து பேசும்படியாக சொன்னார். ஹல்லேலூயா. என்னத்தை குறித்து பேச சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்களேன். இந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை விடவே கூடாது. சொல்லுங்க, அபிஷேகம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசுவையே அங்கே என்ன செய்தார்? தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. நம்முடைய தேவன் யாரு? அவர் தேவகுமாரன். ஆனா பூமியில எப்படி வந்தார்? மனுஷனாக பூமியில பிறந்தார். மரியாவுடைய வயிற்றில் உருவாகி பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரிக்கப்பட்டு உருவாகி ஏற்ற வேளை இந்த உலகத்தில் பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் யார் அவர்? தேவகுமாரன். தேவகுமாரா, தேவகுமாரா பாட்டு பறந்தானே, அவர் தேவகுமாரன். அவருக்கு என்ன தேவை? அபிஷேகம். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்றது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணாரா. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளும் கத்த சொல்லுகிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியாக கொடுத்து சென்ற நாட்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். அது மாத்திரமே இந்த மாசத்துல ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன வசனம்? நானும் நீங்களும் ஜெப வீடு, தேவனுடைய ஆலயம். மறந்துட்டீங்களா? போன கிழமை என்ன செய்தி கேட்டோம்? ஜெப வீட்டில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். எத்தனை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தரை எவ்வளவுக்கு அதிகமாக துதிக்கீங்களோ அவ்வளவாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ற தேவன் என்பதை குறித்து சில நாட்களை தியானித்து வந்தோம். இங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இந்த நாள் எதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும்னால், இந்த ஜெப வீட்டிலே தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக காணப்பட சொன்னால் அபிஷேகம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து, கர்த்தர் அபிஷேகத்தை குறித்து நாங்கள் கவலையற்றி இருப்போம் என்று சொன்னால், அதை குறித்து கரிசனை இல்லாது இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்து, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறித்து, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நீங்கள் அக்கறையற்றி இருந்தால் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது.
அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், பாடுகளை பாடலாம். ஆனால் ஆவியாவுடைய நிறைவு, ஆவியாவுடைய வழிநடத்தல், ஆவியாவுடைய அபிஷேகம், ஆவியாவுடைய அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளனால் நானும் நீங்களும் சில நாட்கள் நாங்கள் அநேக செய்திகளை கேட்டு விட்டோம். நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும், தாகத்தோடு காணப்பட வேண்டும், விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அநேக காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைய நாள் நாங்கள் பார்க்குற காரியம் இன்றைக்கு அநேகருக்கு என்னென்றால் அபிஷேகம் என்றால் என்ன தெரியாது. என்ன தெரியாது? அபிஷேகம் 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 என்ன சொல்லுங்களேன். அபிஷேகம் என்ன? எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? சில கையோ வைத்த மாட்டீங்க, எங்கே ஒன்றும் முடிப்பான்னு தெரியாது. எதுக்கும் அமைதியாக இருந்து நீங்கள் எல்லாம் ஞானவாங்களாப்பா. அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவினாலே தேவனால கொடுக்கப்போற காரியம். அதை எதற்காக ஆண்டவர் செய்கிறார் சொன்னால், அபிஷேகம் என்னதுக்காக கொடுக்க சொன்னால், ஆண்டவர் என்னையும் உங்களையும் தனக்கண்டு பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஆவியினாலே நிரப்பி, பரிசுத்த ஆவினால் நிரப்பி, தம்முடைய ஆவியினால முத்திரை போட்டு என்னையும் உங்களையும் தனக்கண்டு பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, நேற்று போட்ட வசனம், 2 குழந்தைய புத்தகம். நேற்று டெய்லி மேனால வாசித்தீங்களா வசனம்? எங்க நிற்கிறோம் இப்போ நாங்கள் வாசிக்கிறதா? பைபிள் வாசிக்கிறதுல 2 குழந்தையர் 2 குழந்தைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22. 2 குழந்தைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ இந்த வசனங்கள் தான் பார்க்கறது. என்னத்தை பார்க்கணும்னால், ஆண்டவர் எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணார், எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணதுனால், ஆண்டவர் தனக்கண்டு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு. எத்தனை விளங்குது? என்ன செய்கிறாரு? தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தன்னுடைய சமூகத்தின் வேலைக்காக, தம்முடைய ஊழியத்துக்காக, தம்மோடு கூட நித்திய காலமாய் தேவனோடு வாழும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களை முச்சரித்திருக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே வாசிக்க கேட்டோம். அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை முச்சரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாமே அநேகமாக ஜெர்மன் பாஸ்போர்ட், இல்லாட்டி சுவிஸ் பாஸ்போர்ட், இல்லாட்டி ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட், இல்லாட்டி ஏதோ ஒரு நாட்டின் நேஷனாலிட்டி உங்களுக்கு இருக்கும். உண்மைதானே? அதில் முத்திரை போட்டு, அதில் போட்டோ ஒட்டி, அதில் ஒரு அரசாங்கத்தில் என்ன போட்டிருப்பாங்க, ஸ்டம்பிள் பிராங்கு. அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஜெர்மன் குடியிருப்பு, நீங்கள் சுவிஸ் குடியிருப்பு பெற்றவர்கள், நீங்கள் ஸ்ரீலங்கன் குடியிருப்பு, இல்லாட்டி எந்த நாடு. அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த நாட்டினுடைய உரிமையாக, இந்த நாட்டினுடைய காரியங்களுக்கு நீங்கள் என்ன, நீங்கள் கேட்கலாம். நான் இந்த நாட்டிற்கு நான் உரிமையான, நான் இந்த நாட்டினுடைய நான் பிறந்திருக்கிறேன், எல்லா நாட்டுகளை எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு சொல்லி என்ன இருக்கு? அந்த உரிமை இருக்கு. அதே போல ஆண்டவர் என்ன செய்ய, என்னை உங்களையும் பிரித்தெடுத்துக்கிறார். எப்படி பிரித்தெடுக்கிறாரு? ஆவி என்னும் அச்சாரம். இங்கே வேதம் சொல்றது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னை தனக்கண்டு பிரித்தெடுத்திருக்கிறாரு. அப்படி பிடித்துக்கிறாரு. தம்முடைய ஆவியினாலே முத்தரித்து அபிஷேகம் பண்ணி, இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் சொல்லி என்ன செய்கிறாரு? பிரித்து எடுத்திருக்கிறாரு. நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. ஹல்லேலூயா. சென்ற நாட்களில் பார்த்தோம், உங்களுடைய சரீரம் என்னதான்? தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நான் யாருடையவன்? தேவனுடையவன். நீங்க யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். உங்களுடைய சரீரம் யாருடையது? தேவன் தங்குற ஆலயம். அவ எங்கே வாசிக்கும் போது, நாங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை வைத்திருந்தாலும் தம்முடைய ராஜ்யத்துக்கண்டு எங்களை பிரித்தெடுத்துக்கிறார். அதற்காக என்ன செய்கிறாராம்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் இந்த அபிஷேகத்தில் என்ன செய்யணும்? எப்பொழுது நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அபிஷேகத்தில் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து எப்பொழுதும் நாங்கள் துதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் போக போகிற இடம் அபிஷேகம் நிறைந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். எந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம்?
அபிஷேகம் நிறைந்த இடம், துதி நிறைந்த இடம், ஆராதனை நிறைந்த இடம், மகிழ்ச்சியான இடம். அங்கே பார்க்கும்போது, அங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்றது, அங்கே என்ன இல்லையா, ராக்காலம் இல்லை, அங்கே அழுகை சத்தம் கேட்கப்பட மாட்டாது, ஒரு சாபமும் அங்கே இராது. எங்க இருக்கு? அங்க என்ன இருக்கு? அங்கே எப்பொழுதும் பிரகாசம், எப்பொழுதும் வெளிச்சம். தேவனும் ஆட்டுக்குட்டியுமானவர் அங்கே இருப்பார், பிதாவான தேவன் அங்கே இருப்பார். எப்பொழுதும் அங்கே துதியும் ஆராதனையும் மகிழ்ச்சியான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அந்த மகிழ்ச்சியான இடத்துக்கு எங்களை என்னையும் உங்களையும் கொண்டு போகும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அபிஷேக கூட்டம், ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் வந்து ஜெபிப்போம். ஆனால் எதற்காக என்னை தெரிந்து கொண்டா என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். எதற்காக என்னை பிரித்தெடுத்தா என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். பழைய ஏற்பாட்டுக்கு காரங்களை பார்க்கும்போது கூட ஆண்டவர் என்ன செய்தனால், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வேலைக்காக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எதற்காக அபிஷேகம் பண்ணினாரு? ஒரு வேலையை செய்யும்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணாரு, ஊழியக்காரக அபிஷேகம் பண்ணாரு. ஒவ்வொரு வேலையை செய்யும்படியாக, தன்னுடைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்றவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை வாசித்து பார்க்க போறோம். அங்கே யாத்திராம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாத்திராம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்து திறந்து வாசிங்க. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்றதுனால், ஆண்டவர் சொல்ற காரியம் சொன்னால், அங்கே ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ என்ன செய்யலாம்? அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்கே பார்க்கும்போது அபிஷேகம் ஆரோனுக்கு அவனுடைய குமாருக்கு எதற்காக கொடுக்கப்படுதுனாலும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக. ஹல்லேலூயா. இது ஊழியத்துக்கான ஒரு அபிஷேகம். ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்வான்னு சொன்னால் அந்த ஊழியம் கனமுள்ள ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு கிளி போல எனக்கு பாட தெரியும், குயில் போல பாட தெரியும், எனக்கு ஸ்பெஷலாக எல்லாம் அடிக்க தெரியும், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன தேவை? அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு, தேவனாலே பிரித்தெடுக்கப்படுதல், அழைக்கப்படுதல். இந்த வேலைக்காக இந்த காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட மனுஷன்தான் அதை சரியா செய்யும் போது அதனுடைய பிரதிபலனை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க படிச்சிருந்தாலும், திறமை இருந்தாலும், தாளம் இருந்தாலும், தேவனுடைய காரியத்தை அந்த அபிஷேகத்தின் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னால் அது மற்றவருக்கு பிரயோஜனப்படாது. அது உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய காரியம் சகலமும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியான இல்லாமல், தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் அந்த ஆராதனை பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. பவுல் ஏற்கனவே சென்ற நாட்களில் பார்த்திருக்கிறோம். அங்கே ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றது? 2ஆம் வசனம், புத்தியுள்ள ஆராய்ந்தா என்ன? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிநடத்தல், அவருக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து, அதுவே தேவனுடைய பார்வையில் புத்தியுள்ள ஆராதனை. அதன் அர்த்தம் என்ன? எங்களுடைய பலத்தினால ஒன்றுமே இல்லை. அவங்கதான் பவுல் சொல்லும்போது சொல்றார், என்னுடைய பலமும் அல்ல. அங்கே பவுல் சொல்லும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் கூட இருந்தால், ஆண்டுடைய அபிஷேகம் உங்களோட கூட இருந்தால், ஆண்டுடைய வழிநடத்தல் உங்களோட கூட இருந்தால், நீங்க திறமைசாலி இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், பேச முடியாதவனாய் காணப்படலாம், ஞானம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் வரும்போது அபிஷேகம் என்ன செய்தால் உங்களை வேறு பிரித்து காட்டும். ஹல்லேலூயா. எப்படி காட்டும்? உங்களை வேறு பிரித்து காட்டும். என்ன சொன்னால் தேவனுடைய வல்லமை உங்களை புதிய மனிதனாக மாற்றுறதா இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை
கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். ஆமென். இங்கே பார்க்கும்போது இங்கே இஸ்ரவேல்ல முதல் ராஜா யாருன்னு சொன்னால் அங்கே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஹல்லேலூயா. இங்கே ஜனங்கள் என்ன செய்யறாங்க சொன்னால் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறார்கள். கேட்ட வழியிலே அங்கே ஆண்டவர் என்ன செய்யறதுனா சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சவுல் அங்கே வருவான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு தெரியும். ஆனால் சவுலுக்கு தெரியாது நான் சாமுவேல் எடுத்து போவேன்னு சொல்லி. அவனோட கழுதையை தேடி போகிறான். அந்த காரியங்களை வேணும்னால் நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்க 9ஆம் அதிகாரங்களே. அங்கே வாசிக்கிற வழியிலே சவுல் அங்கே சாமுவேல் எடுத்து வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்திற்கு யார் வேணும்? பெஞ்சமின் நாட்டான ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என்ன செய்வானாம்? அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையீடுதல் இடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவளை கலாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது அபிஷேகம் நான் முன்னாடி சொன்னது போல அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுதுனால் ஒரு வேலையை செய்யும்படியாக, தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி. எங்கே வேதம் சொல்றது? அவனுக்கு எதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படுதுனால் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவளுடைய வேலை என்ன? ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். பெலிஸ்தியருடைய கைக்கு, சத்துருக்களுடைய கைக்கு, எதிராளிய கைக்கு, அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக எழும்புறோட கைக்கு விலக்கி ரட்சிக்கிறதுக்கு என்ன கொடுக்கப்படும்? இங்கே சவுலின் மேலே அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அங்கே ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு வருவான், அவனை என்ன செய்? அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பண்ணது யாரு? சொல்லுங்க, யார் அபிஷேகம் பண்ணது? சாமுவேல் அபிஷேகமா? ஆட்சி அபிஷேகம் இது? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணது. சாமுவேல் மூலமாக அபிஷேகம் யாருது? கர்த்தருடையது. நான் இப்போ ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், எங்களுக்கு லீடர்ஸுக்காக ஜெபம் பண்ணேன், நான் ஜெபிச்சேன், நான் அபிஷேகம் பண்ணேன். யாருடைய அபிஷேகம் அது? கர்த்தருடைய அபிஷேகம். தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே கடந்து வருகிறார். தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். தேவனுடைய வல்லமினாலே நிரப்பப்படுகிறார்கள். இங்கே பார்க்கும்போது சவுல் அங்கே எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொன்னால் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படும் போது சவுலுக்கு தெரியாது நான் என்னவாக போறேன். என்னத்தை தேடி வந்தான் அவன்? சொல்லுங்க, பின்னாடி கொஞ்சம் சொல்லுங்க. சவுல் என்னத்தை தேடி வந்தானா? என்னத்துக்காக சவுல் சாமுவேல்கிட்ட போறான்? நீங்களும் ஊழிய காட்ட போறீங்க ஜெபிக்கும்படியாக. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என்ன பற்றி என்ன வெளிப்படுத்துறாரு? அது மாதிரி சவுலும் என்னத்துக்கு போனான்? கழுதையை காணையில இந்த ஊழியக்காரங்க இருக்கிறாரு, போய் ஏதாவது கேட்டால் சின்ன கண்டுபிடிச்சு தருவார், இல்லாட்டி சொல்லுவார் எங்கதான் இந்த கழுதை போச்சோன்னு சொல்லி கேட்கும்படியா போறான். ஆனா ஆண்டோட நோக்கம் என்ன? அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தலைவனாக, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுது. அந்த வேளையில அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு அவன் சொல்ல நான் தகுதி இல்லாதவன். அப்பொழுது சாமுவேல் என்ன சொல்றதுனால் அபிஷேகம் என்ன சொல்றதுனால அவனை மாற்றுகிறதா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கிற வேளையில 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால் 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ அவரோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். வேறு மனுஷன் ஆவாய். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? சவுல் வரும்போது கழுதையை தேடி வந்தான். ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி போட்டு ஆண்டவர் விடவில்லை. அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னால் கொடுத்த வேலைக்கு தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது தனக்கேற்ற பாத்திரமாய் மாற்றதா இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணால், ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணால், ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அந்த வேலையை கொடுத்தார், அதற்கு பாத்திரவனாக மாற்றுகிறது யாரு? தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவை தேவனாலே பெற்ற அபிஷேகத்தை கொடுத்து நாங்கள் கரிசனை இல்லாமல் இருக்கக்கூடாது.
தேவனாலே பெற்ற அபிஷேகத்தை கொடுத்து நாங்கள் வாஞ்சை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த வேலையை கொடுத்து ஆண்டவர் காரியத்துக்காக என்ன அபிஷேகம் பண்ணினார் என்பதை கொடுத்து நாங்கள் அக்கறையற்றிராதபடிக்கு தொடர்ந்து தேவ சமூகத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி வழிந்து கொண்டே கொண்டோம். ஏற்கனவே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி விட்டார். இங்கே பார்க்கும்போது அந்த அபிஷேகம் என்ன செய்தனால் அங்கே இந்த ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்கிறதுனால் அவன் வேறு மனுஷனாக மாறுவான். வேதம் சொல்றது கர்த்தருடைய ஆவி உண்மையில இறங்குவார், நீ அவரோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஹல்லேலூயா. அவன் எங்கே நாங்கள் பார்க்கிறோம் அபிஷேகம் எதற்காக சொன்னால் ஆண்டவர் என்ன செய்தால் உங்களை தன்னுடைய வேலைக்காக பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. தனியா அபிஷேக கூட்டம் சொன்னா முன்னுக்கு வாரம் ஜெபிக்கிறோம், அந்நிய பாசை பேசுறோம், விழுந்து எழும்புறோம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோம், கரங்களை தட்டுறோம், விட்டு என்ன செய்யறோம்? எந்த மாற்றம் இல்லை, எந்த மாற்றம் இல்லை. ஏதாவது செய்கிறோமா? கத்தருக்காக பிரயாசப்படுறோமா? ஜெபிக்கிறோமா? ஆத்மாக்களை சந்திக்கிறோமா? ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டோடைய கருத்துக்கு ஏதாவது ஒரு பிரயாசம் எடுக்கிறோமா? இல்லை. அபிஷேகத்தை கொடுத்த கரிசனை இல்லை, அபிஷேகத்தை கொடுத்த அக்கறை இல்லை. கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒரு நாள் வந்து ஆராதனைக்கு வந்துட்டு போறதல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்யணும். ஆனால் எங்களோட நோக்கம் வந்து கர்த்தர் என்னை எதற்காக பிரித்தெடுத்தார், எதற்காக பிரித்தெடுத்தார்? ஒவ்வொருடைய வாழ்க்கை மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு. உங்களை ஒவ்வொரு கொண்டும் கர்த்தர் மகிமையாக செய்யும்படியா விரும்புகிறாரு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இங்கே பார்க்கும்போது சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். வேதம் சொல்றது அதே ஆவி உண்மையில இறங்குவாரு, நீ அவரோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இன்னொரு மனுஷனை பார்த்து நாங்கள் மிகுதி காலத்துக்கு கடந்த சில புறம் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அங்கே யாரை பற்றி சொல்லப்படுகிறது? மிஸ்டர் தாவீது. இங்கே தாவீதை குறித்து சொல்லப்படுது. ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே ஆண்டவர் என்ன செய்யறதுனால் அங்கே மிஸ்டர் சாமுவேல் எங்கே அனுப்புறாரு? ஈசாயின் இடத்துக்கு அனுப்புறாரு. யார ஈசாய்? அது தாவீதினுடைய டாட், அப்பாட்ட போறாரு. அப்பாட்ட போய் சாமுவேல் சொல்ற, அங்க ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க போய் என்ன செய், நீ நிக்கிற மாதிரி ஒரு ஆளை போய் அபிஷேகம் பண்ணிப்பட்டு வராத. சாமுவேல் யாரு? பெரிய தீர்க்கதரிசி, பேர் போன தீர்க்கதரிசி. சாமுவேலுக்கு மறைவாதா இருக்குமா? இல்லை. நீ அங்க போ, நான் உனக்கு காண்பிக்கிறவனை அபிஷேகம் பண்ண. அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே 3ஆம் வசனம் சொல்கிறது. ஈசாயை வாசிங்க. ஈசாயை பதிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாகும் என்றான். இங்க நாங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் இடத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்றவனை எனக்காக என்ன செய்து அபிஷேகம் பண்ணுவாயாக. 3ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம், நான் உனக்கு சொல்றவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இங்கே பார்க்கும்போது அவர் ஈசா இடத்துக்கு போறான். அங்கே பார்க்கும்போது போன உடனே அங்கே 6ஆம் வசனத்தை வாசித்த வழியிலே அவன் எலியாப்பை பார்த்தவுடன் என்ன நினைக்கிறான்? அங்கே சாமுவேல், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று பார்க்கிறாரு சாமுவேல். இவன் எப்படிப்பட்டவன்? நல்ல உடம்பு இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு, அதை பார்த்தா ராஜாவா இருக்கலாம் போலன்னு சொல்லி பார்த்து என்ன செய்யறாரு? சாமுவேல் ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க 7ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சேர்ந்து வாசிங்க எல்லாரும், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. சாமுவேல் ஒரு மனுஷன் தானே, நாங்களும் ஒரு மனுஷன் தானே. நாங்க என்னத்தை பார்ப்போம்? அந்த மனுஷனை பார், தம்பியை பார், அந்த பிள்ளையை பார், இவனை விட்டா அதை செய்துட்டு வருவான், இவனை விட்டா நல்லா போஷி பண்ணுவான்,
இவனை விட்டு என்ன செய்வான்? ரம் அடிச்சு கலக்கிடுவான், அபிஷேகத்தை இறக்கிறான் சொல்லி நாங்களே நினைக்கிறது உண்டு. ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை என்ன செய்தானாம்? புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறாராம்? சொல்லுங்களேன், என்னத்தை பார்க்கிறார் ஆண்டவர்? இருதயத்தை பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். எங்கே பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரும்? திரும்பி மடிவா பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. என்னத்தை பார்க்கிறாரு? இருதயத்தை. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் யாருக்கு தெரியும்? தெரியாது. அது யாருக்கு தெரியும்? இயேசுப்பாக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? இவர் எப்ப முடிப்பாரு அப்படின்னு யோசிக்கீங்களா? முடிக்கவே மாட்டேன் இன்றைக்கு நான். ஹல்லேலூயா. ஆகவே இங்க என்ன சொல்றது வேதம்? ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் சும்மா விடவே மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் விடவே மாட்டாரு. ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா பிடிச்சே ஆவாரு. சில வேளை நீங்க ஓடலாம், விலகலாம், ஆனா என்ன கடைசியில் அங்க வந்து நிற்பீங்க? போன் எடுத்து போய் ஆகணும். உங்களுக்கு மிஸ்டர் ஜோனாவை தெரியும்? உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஜோனா? தெரியும் எல்லாருக்கும். என்ன அங்க போனா இப்ப முடிக்க மாட்டேன், ஓகே வேண்டாம். இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்றார் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக. இங்கே நாங்க வாசிக்கிற வேளையில கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்? நாங்க என்ன செய்யும்படி நினைக்கிறோம்? எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? எங்களுடைய செயல்பாடு எல்லாம் என்ன? ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. எங்களுடைய பலத்தினால செய்ய முடியுமா? நான் இதை சாதிப்பேன், நான் இதை செய்வேன், நான் இந்த ஊழியத்தை செய்வேன் நாங்கள் நினைக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறாரு இருதயங்களை. என்று சொன்னால் அபிஷேகம் விலையேற பெற்றது. அபிஷேகம் ஒரு மனிதனை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. அபிஷேகம் ஒரு மனிதனை வேறு பிரித்து காட்டும். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் வேலை வரும்போது உங்களை வேறு பிரித்து காட்டும். என்று சொன்னால் அந்த வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது, யாரும் அதை மாற்ற முடியாது. என்று சொன்னால் அது தேவனுடைய அபிஷேகம், அது தேவனுடைய வல்லமை. இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே தாவீதை தேவன் என்ன செய்தார் சொன்னால், அங்கே தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே எல்லா பிள்ளைகளையும் அங்கே ஈசா என்ன செய்கிறான்? கடந்து பண்ணுகிறான். தன்னுடைய குமாரை கடந்து பண்ண பின்பதாக சாமுவேல் கேட்கிறாரு ஈசாயை பார்த்து, இவ்வளவு தானே உன்னுடைய பிள்ளைகள்? அதுக்கு பிறகு சொல்றாரு, அங்கே தாப்பன் சொல்றாரு, இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் சொன்னான், அவனை அழைத்துட்டு வா, அவனை கூப்பிடு. பார்த்த வழியில் ஆண்டு சொன்னார், இவன் தான், இவனை என்ன செய்து அபிஷேகம் பண்ணு என்றார். அங்கே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 12ஆம் வசனம் சொல்றது, ஆள் அனுப்பி அவளை அனுப்பித்தான். அவன் எப்படிப்பட்டவன்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு என்ன சொல்றாரு? இவன் தான், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க யாரா இருக்கலாம், எந்த பிள்ளையா இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருந்தால், கர்த்தர் உங்களை உயர்த்த நினைத்தால் எந்த மனுஷனாலும் முடியாது. ஹல்லேலூயா. யோபு சொல்றான், தேவரீர், சொல்லுங்களேன், சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவர் செய்ய நினைத்தால் யாரும் மாற்ற முடியாது. நீங்க நினைக்கலாம், என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படியே வச்சுக்கிறாரு, ஒரு ஊழியமும் தர மாட்டாரு, ஒன்றும் செய்ய விடுறாரு. இல்லை, நான் அடக்க முடியாது, உங்களுடைய அப்பா அம்மா அடக்க முடியாது, மற்றவர்கள் அடக்க முடியாது, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை யாரும் அடக்க முடியாது. தேவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பேதுருவில வாசிக்கிறோம், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்க. அவருடைய செட்டிகளுக்குள்ளே, அவருடைய கரத்துக்குள்ளே, ஏசப்பான கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள்.
கத்தர் கொடுத்த வேலையை உண்மையா செய்யுங்க. கத்தர் எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணாரோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். நான் முதல்ல சொன்னேன், கத்தர் ஒரு மனிதனை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? தன்னுக்கண்டு பிரித்தெடுத்தார், தன்னோட ஒரு வேலைக்காக. இங்கே பார்க்கிறோம், தாவீதை தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். முதல்ல வாசித்தவங்க சவுலை அபிஷேகம் பண்ணார், இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அதுக்கு பின்பா வாசிக்கிறவர்களே, இங்கே தாவீதை எதற்காக அபிஷேகம் பண்ணதுனால் தன்னுடைய வேலையை செய்யும்படியாக. சங்கீத புத்தகம் 89 சங்கீதம் 20 சொல்லுகிறது. சங்கீத புத்தகம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல் மூலமாக கத்தர் அபிஷேகம் பண்ணாரு. என்ன செய்தாரு? கண்டுபிடித்தாரு. ஹல்லேலூயா. கத்தோட கண்கள் எங்க இருக்கிறது? அங்கே ஈசாய் வீட்டை போய் நிற்கிறார் சாமுவேல். அங்கே ஈசா என்ன செய்யறது? 2 பிள்ளைகளை எல்லாம் முன்னுக்கு கடந்து பண்ணுகிறாரு. ஆனா சாமுவேலுடைய கண்ணுக்கு தெரியல யாரு? தாவீதை தெரியவில்லை. ஆனா யார் கண்டுபிடித்தாரு? கத்தர். தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஒழித்து கொள்ளவே முடியாது. தாவீது சொல்கிறான், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் படுத்தாலும் நான் உயரத்தில் பறந்தாலும் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறாரு. அவருடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அவருடைய சமூகத்தை விட்டு அங்கே ஓடுவேன். நம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே யார் இருக்கிறாராம்? கத்தர் இருக்கிறார். எங்க போனாலும் கத்தர் இருக்கிறார். அவை கத்தர் எங்களை அபிஷேகம் பண்ணினார் என்பதை மறந்து போகாத படிக்கு தேவனுடைய பிள்ளைய நாங்கள் அந்த அபிஷேகத்தை கனப்படுத்த வேண்டும். இங்கே பார்க்கிறோம், தேவன் தாவீதை எதற்காக அபிஷேகம் பண்ணார்? ராஜாவாக, தன்னுடைய ஜனங்களை நடத்தும்படியாக, தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தன்னுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நடத்தும்படியாக, தேசத்தை பாதுகாக்கும்படியாக. இன்றைக்கு கத்தர் என்னையும் உங்களையும் அபிஷேகம் பண்ண ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக சொன்னால் தன்னுடைய வேலை செய்வதற்காக. பக்கத்தில் பார்த்துங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணதன் நோக்கம் தன்னுடைய வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யுங்க, படியுங்க, என்னெல்லாம் செய்யுங்க, எல்லாம் ஓகே. அதை விட மேலாக ஆண்டோட பிரதானமான ஒரு வேலை உண்டு. என்ன வேலை உண்டு? பிரதானமான வேலை. என்ன வேலை அது? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஆண்டுடைய நோக்கம் எல்லாம், ஆண்டுடைய பாரம் எல்லாம் அறுப்பு மிகுதி, வேலையாக்க கொஞ்சம். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? சுவிசேஷம். தேவனுடைய பாரம். தேவன் என்னையும் உங்களையும் அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய ஆவி எங்கள் மேல் இறங்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கத்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அழிந்து போகிற ஜனங்கள் தேவனண்டை வர வேண்டும். அழிந்து போகிற ஜனங்கள் கத்தரண்டை வர வேண்டும். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அறியாதவர்களுக்கு தேவனுடைய அன்பை அறிவிக்க வேண்டும். எத்தனை நான் சொல்றேன் விளங்குது? விளங்குறாங்களோ? கரங்களை தட்டி அத்தனை மகிமைப்படுத்துவோமா? சில பேருக்கு விளங்கல நினைக்கிறேன். நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணவா? இத்தாலியில சொல்லவா? நான் விளங்கிட்ட எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஆண்டோட அன்பை சொல்லணும். நீங்க மறக்கவே முடியாது. கத்த வரும் நாள்ல கேட்ப ஒரு நாள் தெரியுமா? 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. அந்த ஜெசட் இருக்கிறான், அந்த பையன் இருக்கிறான், அந்த பேர் ஜெய ஆண்டு, அந்த ஐசாக் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் நீங்க மாட்டேன்னு சொல்லிடாது. என்ன கேட்டால் சொல்லு, நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் சொல்லி. என்ன செய்ய முடியாது? நோ சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்கே வச்சுக்கிறாராம்? ஞாபக புத்தகம். என்ன செய்யணும்? சுவிசேஷம், தேவனுடைய அன்பு. ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம்
ஏசாயா புத்தகம் வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டலுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டலுக்கு விடுதலையும், கட்டுண்டலுக்கு கட்டவித்தலை கூறவும். அல்லேலூயா. இங்கே வேதம் தெளிவா சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வேதம் கொடுக்கப்பட்ட வேளையிலே, ஆண்டவர் வேதத்தை திறந்த வேளையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையினால் இதே வார்த்தை தான். ஆண்டு எதற்காக அங்கே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணதினால் ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. அதேபோல் இன்றைய நாளும் எத்தனை விசுவாசிகள் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை விசுவாசி கர்த்தருடைய ஆவியா என் மேல தங்கி இருக்கிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? முன்னுக்கண்டு மைக் பிடிக்கிறதுல அல்ல, முன்னுக்கண்டு இதாடி தாளம் போறதல்ல. இதெல்லாம் செய்யத்தான் முடியும். இது ஆராதனை, இது ஊழியம் அல்ல. ஒரு ஆள் வர்ஷிப் பண்றான், நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ஒரு ஆள் கீபோர்டு அடிக்கிறான், ஒரு ஆள் பாட்டு பாடுறாங்க, ஒரு ஆள் பின்னுக்கண்டு மீடியாஸ் பண்றாங்க, ஒரு ஆள் கமரா எடுக்கிறாங்க, ஒரு ஆள் கதிரி எடுக்கிறாங்க, ஒரு ஆள் சண்டே ஸ்கூல் பார்க்குறாங்க. இது என்ன? இது ஆராதனை. கர்த்தரை மகிமைப்படுத்தல், தேவனை உயர்த்துதல். ஒவ்வொரு அவயம் ஒவ்வொரு வேலை செய்து என்ன செய்கிறோம்? ஒரு ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துறோம். முக்கிய நோக்கம் என்ன? ஆத்துமாக்களை சந்தித்தல். அது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. அதுக்கு பிரதிபலன் உண்டு. அதுக்கு உங்களுக்கு கணக்கு கூட அங்கே உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கு. பவுல் சொல்றா, எனக்கு இது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா அவருடைய ஓட்டம் என்ன ஓட்டம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுதல், புறஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். ஆண்டவர் எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், கர்த்தர் என்னை அனுப்பினார். பவுல் சொல்றார், இந்த என்னை உங்களையும் எதற்காக அபிஷேகித்தார்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிங்க, தேவனுடைய அன்பை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, இயேசுடைய அன்பை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்தவளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வேலை செய்ய இடங்கள் ஒரு நாளைக்கு கொண்டு கூட்டிட்டு வாங்க. வேற பாட்டியை நாங்கள் என்ன செய்யறோம்? இன்றைக்கு எனக்கு பர்த்டே, இன்றைக்கு எனக்கு வெட்டிங் என்ன செய்யறோம்? நாங்கள் தெரியாதவர்கள் கூட என்ன கூப்பிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டு ஒரு பாட்டி கேக்க வெட்டி ஒரு பிரியாணி போட்டு என்ன செய்யறோம்? ஒரு ஆட்டு கொத்து, மாட்டு கொத்து, எல்லாம் பண்ணலாம் பண்ணி என்ன செய்யறோம்? கொண்டாட்டம். நல்லது. கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய அன்பை சொல்லுங்க. நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறது, நாங்கள் குடும்பமா நாங்கள் அனுபவிச்சு கொண்டாட காரணம் உண்டு. ஏசப்பா எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்றீங்களா? ஒரு வார்த்தை ஏசப்பா பத்தி சொல்றீங்களா? உங்களுடைய சந்தோஷத்தை அவங்க கண்டு கொள்ள முடியும். ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டிலே ஒவ்வொரு குடும்பம் ஒரு ஆத்மா, ஒவ்வொரு குடும்பம் ஒரு ஆத்மாவை தேவ சமத்தை கொண்டு வந்தால் தேவன் மகிழ்ந்து களி கூறுவார். பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது. இப்படி செய்யும்போது என்ன செய்றீங்க? நீங்கள் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணீங்க. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க உதாரணத்துக்கு நீங்க படிச்சு ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு உயர்ந்த சிலத்தில் கொண்டு வைக்கிறாங்க, ஒரு அதிகாரியாக, ஒரு டீம் லீடராக, ஒரு சிஇஓவாக, ஒரு தலைவனாக கொண்டு வச்சு உட்கார்ந்துறாங்க. நீங்க அங்கே போய் இருந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் கவனிக்காமட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு மேலே உள்ள சொல்லுவான், என்ன சொல்லுவான்? உனக்கு கொடுத்த வேலையை நீ கனம் பண்ணல, உனக்கு கொடுத்த வேலை நீ செய்யல, உனக்கு கொடுத்த ஜனங்களை பார்க்கல, என்னோட கொம்பனை ஓடல, ரன்னிங் பண்ணல, வியாபாரம் நடக்கல, பிசினஸ் இல்ல. என்ன நடக்கும்? தள்ளி விட்டுறான். இந்த காரியத்தில் வர நாட்களை பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை உண்டாக இன்றைக்கு கனம் பண்றோமா? யோசித்து பாருங்க. கண்களை மூடி ஒரு விஷயம். தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே இருக்கிறார். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ் சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.